ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து நோஷனுக்கான கம்ப்ளீட் டுட்டோரியல். மோர் தென் 1 இயர்ஸாக நோஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினச்சாலே என்னோட மைண்டில் நோஷன் தான் வரும். நோஷனில் வந்து நம்மளோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய யூடியூப் சேனலில் அழகாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆர்வ கோளாறில் நானே என்னோடய லைஃப்பை நோஷனில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். என்னோடய ஸ்க்ரீனை உங்களுக்கு காட்டுறேன். அப்படி அழகாக என்னோடய ஐடியா, பிளான்ஸு, கோல்ஸு, விஷன், அது மட்டும் இல்லாமல் நான் கற்றுக்க போகிறது எல்லாத்தையும் என்னோட யூடியூப் சேனலுக்கு இருக்கிற எல்லாத்தையும் நோஷனில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் மேஜராக நோஷனை வந்து நோட் டேக்கிங் ஆப்பை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம நோஷனை நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய டூல்ஸ் இருக்குது, நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, நிறைய ப்ளக்கின்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இந்த வீடியோவில் நான் நோட் டேக்கிங்கை எப்படி ஆர்கனைஸ்டாக நோஷனில் எடுக்கிறேன் அப்படின்றத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து அழகாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வாங்க நான் நோஷனை எப்படி பக்காவாக பிரித்து மேஞ்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். லேர்னிங்கில் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் எதுவும் பண்ணல, அதுக்காக ஒரு டேப் வச்சிருக்கேன், ஐடியாலாம் அதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன், காட்டுறேன். யூடியூப் சேனல் எப்படி ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன், டூல்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன், நான் கற்றுக்கிட்டது எப்படி அதில் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக என்னோட டேஷ்போர்டை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போய் பார்க்கலாமா? ஓகே, நான் இப்போ வந்து ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபேவரட்டான ப்ரௌசர் என்னன்னா லேர்னிங்காக ஒன்று வச்சிருப்பேன், அதை ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் போய் நோஷன் அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட நோஷன் வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட்டு வரும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். லாகின் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் உங்களுக்கு வராது. இது நான் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. என்னோடய பிளான் ஐடியாலாம் ஒன்றும், மணி, அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல் இதுக்கு ரிலேட்டடானலாம் ஒன்றும், நான் லேர்ன் பண்ணுறது புக்ஸு, பாட்காஸ்ட்டு, யூடியூபு, இது எல்லாத்தையும் ஒரு இடத்துலையும், அதுக்கப்புறம் நான் வந்து ஜாபில் லேர்ன் பண்ணது, நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ், பர்சனல் டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்பேன். இந்த மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடில் இங்கே வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்காக நான் வந்து இப்போ டம்மியாக ஒரு பேஜை க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் நோஷன் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் டம்மியாக ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய நேமை போட்டு ஏகே அப்படின்ட்டு ஒரு டம்மியாக டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் என்னோட டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணலையே அதே மாதிரி டேஷ்போர்டை உங்களுக்காக கிரியேட் பண்ண போகிறேன். வித்தின் 10 மினிட்ஸில் எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ எவ்வளோ லாங்காக போக போகுதுன்னு தெரியல. ஓகே, என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து இப்போ வந்து லேர்னிங்காக ஒரு டேப் வேணும். லேர்னிங் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு என்டர் அடிங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பிஸ்னஸ்க்காக ஒரு டேப் வேணும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து டூல்ஸ்க்காக ஒன்று வேணும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து யூடியூப் சேனலுக்காக ஒரு டேப் வேணும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? இப்போது ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி Ctrl+Shift+9 அமுத்துங்க. இல்லைனா இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். அதில் போய் ரைட்டில் 3 டாட் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணிங்கன்னா டர்ன் இன்ட்டு இருக்கும். அதில் போய் பேஜ்னு இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? Ctrl+Shift+9 ஓகே. இப்போது இது ஹோவர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 6 டாட் மாதிரி கிரியேட் ஆகும் இல்லையா, அந்த டாட்டில் போய் இப்படி வச்சு இப்படி ட்ராக் பண்ணி ரைட் சைடில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களால் ஒரு லைன் மாதிரி கிரியேட் ஆகும். அந்த மாதிரி பாருங்கள். இப்போ அந்த இடத்துல அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 சைடில் வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இதையும் எடுத்துகிட்டு போய் அந்த சைடில் விட்டுருங்க. சரி, இது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைட்டில் கிரியேட் பண்ணிப்போம். ஆக்சுவலாக டைட்டிலில் தான் இந்த மாதிரி மாற்றிட்டேன். ஏகே லேர்னிங் அப்படின்றது என்னோடய டைட்டில். இதை வந்து நான் Ctrl+A கொடுத்து Ctrl+Shift+3 அழுத்தினோங்கன்னா அது வந்து டைட்டிலாக மாறும். அது வச்சு ஹெட்டிங் டைட்டிலாக மாறும். இது வந்து நம்ம என்ன வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு பேசிக்காக க்ரியேட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஏகே டூல்ஸ் அப்படின்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். எது கிரியேட் பண்ணுறோம் உங்களுக்கு புரியலாம், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓகே, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் ஃபஸ்ட்டில் போட்டுக்கிறேன். நான் என்னோட டேஷ்போர்ட் மாதிரி உங்களுக்கு அழகாக கிரியேட் பண்ணுறேன், அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டேஷ்போர்ட் மாதிரி இது சிமிலராக இருக்கும். இது ரெண்டுத்தையும் எடுத்து நான் மேலே கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பார்க்க நான் அரேஞ்ச் பண்ண என்னோட டேப் மாதிரி இருக்கும். இப்போ என்னோட டேஷ்போர்டு உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இட்ஸ் லுக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இதே மாதிரி தான் உங்களுக்காக கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அது எங்கே போட்டேன், இங்கே ஏகேன்னு கிரியேட் பண்ணல, இதுதான். இப்போ இண்டிவிஜுவலாக எவ்ரிதிங் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் ஒரு டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்ன வேணால் ரைட் பண்ணிக்கலாம். அதாச்சு மை ஐடியாஸ் அப்படின்ட்டு போட்டு
இப்போ இதை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணுறத வந்து ஒரு லிங்காக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதாச்சும் இந்த இடத்துல வந்து மை ஐடியாஸ்க்கு வந்து நான் ஏதோ ஒரு வெப்சைட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் பாட் இருக்கு இல்லையா, அதை வந்து பின் பண்ணிக்கிறேன். அதோட லிங்கை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல மை ஐடியாஸ்ன்னு அந்த லிங்க்கில் அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இது என்ன ஆகுனா அது ஒரு லிங்க் ஆக்ட் ஆகும். இப்போ இது கிளிக் பண்ணிங்கன்னா வைங்களேன், அது லிங்க்கில் ஓப்பன் ஆகும். இதுதான் அமேசிங். நம்ம லிங்க் பண்ணி வச்சுக்கலாம் இதை. ஓகேவா? நான் இன்னொன்று உங்களுக்காக கிரியேட் பண்ணுறேன். இதை வந்து செலக்ட் பண்ணுங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் வரும். இதை வந்து நீங்கள் போல்ட் பண்ணிக்கலாம், ஃபாண்ட்டை வந்து இட்டாலிக்காக மாற்றிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். இது இப்போதைக்கு இதெல்லாம் தேவையில்லை. நான் இப்போதைக்கு போல்ட் மட்டும் பண்ணிவிட்டு கோடை மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு பிடிச்ச கலர் எப்பயுமே க்ரீன் தான். பட் டெக்ஸ்ட் க்ரீனில் இருக்குது. ஓகே, நீங்கள் இதை வந்து மென்ஷன் கூட பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் இப்போ வந்து டெஸ்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு போடுறேன். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் வரும். இங்கே ஆஸ்க் ஏஐன்னு இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட இது வந்து எப்படின்னா ஒரு சாட் ஜிபிடி மாதிரி. நீங்கள் ஆஸ்க் ஏஐ கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்காக நீங்கள் கொடுத்த டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி நிறைய ஒரு 10-15 லைன் எழுதும். நம்மளுக்கு அது தேவையான்னு கேட்டால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் இது டெலிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அதாச்சும் இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். இதே மாதிரி ஒன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போது செலக்டரில் இருக்கா, கண்ட்ரோல் டி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டடாக ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணி மறுபடியும் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கன்னா மறுபடியும் டர்ன் இன்டூ, இதுதான் சூப்பரான ஆப்ஷன். நம்ம எந்த ஒன்றையும் எந்த ஒரு டெக்ஸ்ட்டாவோ பேஜாவோ மாற்றிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து ஹெட்டிங் 1 மாற்றலாம். அதாச்சும் இருக்குதுலே பெரிய ஹெட்டிங்காக வரும். இங்கே மேலே வந்துச்சுல இந்த மாதிரி ஒரு பெரிய ஹெட்டிங் ஆயிரும். இப்போ அதை கிளிக் பண்ணி மறுபடியும் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டர்ன் இன்டூ அப்படின்னு போனீங்கன்னா ஹெட்டிங் 2 மாற்றிக்கலாம், 3 மாற்றிக்கலாம், பேஜாக மாற்றிக்கலாம். அதாச்சும் இந்த வந்து ஒரு பேஜாக மாற்றிக்கலாம். இந்த பேஜுக்குள்ளே இன்னொரு பேஜ் இருக்கும், அந்த மாதிரி மாற்றிக்கலாம். டு டூ லிஸ்ட்டாக மாற்றிக்கலாம், புல்லட் பாயிண்ட்ஸாக மாற்றிக்கலாம், நம்பர் லிஸ்ட்டாக மாற்றலாம். உங்களுக்காக நான் வந்து இதை வந்து ஒரு ஹெட்டிங் 3 மாற்றிடுறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு சில விஷயத்த வந்து எழுதி ஒரு புல்லட் பாயிண்ட்ஸாக எடுக்கிறேன். நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டுடே ஐ வென்ட் டு பார்க் இப்படின்ட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இது 3த்தையும் அப்படியே செலக்ட் பண்ணனா இப்போ இங்கே வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1 அழுத்துனா இதெல்லாம் பெரிய ஹெட்டிங்காக மாறும். மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் 2 அழுத்துனா செகண்ட் ஹெட்டிங்காக மாறும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 3 அழுத்துனீங்கன்னா தேர்ட் ஹெட்டிங்காக மாறும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 4 அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி டு டூ லிஸ்ட் மாதிரி மாறும். நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணி இந்த டாஸ்க்கு செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கலாம். நான் கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன் 3த்துக்கும். இப்போ 3யும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5 அழுத்துனீங்கன்னா புல்லட் பாயிண்ட்ஸாக மாறும். நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸாக போட்டுருவோம். இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு ஒரு புல்லட் பாயிண்ட்ஸாக போட்டுருவோம். பார்க்கவே ரொம்ப நைஸாக இருக்கும். மறுபடியும் கண்ட்ரோல் இது 3யும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் 6 அழுத்துனீங்கன்னா நம்பர்டு புல்லட் பாயிண்ட்ஸாக வரும். பார்த்தீங்கன்னா 1 2 3 அழகாக வந்திருக்கும். இட்ஸ் வெரி நைஸ். நீங்கள் நோட்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 7 இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். டாகுல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த டாகுல் பண்ணதில் ஏதாச்சும் கிளிக் பண்ணி ஓகே இந்த டாகில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேணும்னா மட்டும் டாகில் எனேபிள் பண்ணி அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நான் மோஸ்ட்லி டாகல் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இட்ஸ் வெரி நைஸ். கண்ட்ரோல் ஷிஃப்ட் மறுபடியும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 அழுத்துனீங்கன்னா இதெல்லாம் ஒரு கோடு மாதிரி மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோடாக இப்போதைக்கு மாற்றிருச்சு. இதை நம்ம வந்து எந்த லாங்குவேஜ் வேணால் மாற்றிக்கலாம். ஜாவா, ஜேசன், எந்த லாங்குவேஜ் கூட மாற்றிக்கலாம். பார்க்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதாச்சும் நோட்ஸ் எடுக்கிறீங்க, அதில் ஏதாச்சும் கோடெலாம் போட்டு வைக்கணும்னா இந்த மாதிரி கோடாக நீங்கள் மாற்றிக்கலாம். எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் பிடிக்கும், அதனால ஜாவா ஸ்கிரிப்டை விட்டுருவோம். கண்ட்ரோல் Z அழுத்திட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் இங்கே மறுபடியும் எல்லாத்தையும் இப்போதைக்கு நான் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5 போட்டு புல்லட் பாயிண்ட்ஸ் தான் மாற்றுறேன். இதை வந்து நீங்கள் ஒரு பேஜாக மாற்றணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் 9. இப்போ வந்து இது வந்து ஒரு பேஜா, இந்த பேஜுக்குள்ள லேர்னிங்ன்றது ஒரு பேஜா, அந்த பேஜுக்குள்ளே இன்னொரு பேஜ் இருக்குது. நீங்கள் இதுக்குள்ளேயே இன்னொரு பேஜை கிரியேட் பண்ணலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 9 இந்த மாதிரி எத்தனை பேஜ்னா போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பேக் பேஜ் வரணும்னா மேலே இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பேக் வந்துடலாம். இல்லைனா இங்கே ப்ரௌசரில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக் வந்துடலாம். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்கில் வந்துடும். ஓகே, இப்போதைக்கு பார்க்க இது வந்து என்னோட டேஷ்போர்ட் மாதிரி இருக்குது. நான் இப்போதைக்கு இது ரெண்டுத்தையும் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டைம் இல்லை. ஏன்னா இது 4மே கண்ட்ரோல் டி அடித்து கண்ட்ரோல் Z கண்ட்ரோல் C கொடுத்து
கண்ட்ரோல் வி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்க்க என்னோட டேஷ்போர்ட் மாதிரி சிமிலராக இருக்குது சம்வாட். ஓகே, என்னோட டேஷ்போர்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஐகான்ஸ் எல்லாம் வச்சு கலர்ஃபுல்லாக இருக்கா. நான் இப்போ உங்களுக்கு இதே மாதிரி ஐகான்ஸ் வச்சு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றுறேன். ஒரு விஷயம் இல்லை, இந்த லேர்னிங்கை கிளிக் பண்ணுங்கள். போனீங்கன்னா இங்கே ஹோவர் பண்ணுங்க, லேர்னிங் இருக்குது, அதை ஓவர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் கவர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ண கவர். இந்த கவரை நீங்கள் வந்து சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேணாம், இதே பார்க்க நைஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் சேஞ்ச் கவர் கொடுத்து இது ரிமூவ் பண்ணுறேன். எனக்கு இப்போதைக்கு கவர் தேவையில்லை. ஆட் ஐகான் அப்படின்னு ஒரு பட்டன் இருந்துச்சு இல்லையா, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, நான் மறுபடியும் காட்டுறேன். ஹோவர் பண்ணிங்கன்னா ஆட் ஐகான் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐகான்ஸ் இருக்கும். பாருங்களேன், வேறு லெவலில் நிறைய ஐகான்ஸ் இருக்குது. நான் மோஸ்ட்லி எந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன்னா செகண்டில் ஐகான், இதுதான் ஐகான், அது எமோஜிஸ், இது ஐகான். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமாக வரும். ஓகே, இந்த டேப் வந்து லேர்னிங் சம்மந்தப்பட்டது இல்லையா, நான் லேர்னிங் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒன்று வந்து சர்ச் பண்ணுறேன். புக் அப்படின்னு போடுறேன். இதில் வந்து புக் வருது. ஓகே, இந்த ஐக்கன் எனக்கு பிடிச்சிருக்கு. அதை கிளிக் பண்ணோன்னா என்ன கலரில் வேணும்னு கேட்கும். எனக்கு மோஸ்ட்லி க்ரீன் கலர் தான் பிடிக்கும், அதனால் இதை க்ரீன் நான் மாற்றிக்கிறேன். இப்போ பேக்கில் வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து டூல்ஸுக்கு போய் கலரை மாற்றிக்கிறேன். டூல்ஸ் இருக்கிற இடத்துல போய் அதுக்கு வந்து டூல் மாதிரி ஏதாச்சும் சர்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஏதாச்சும் இப்போ இந்த டேஷ்போர்டு வந்து என்னோட டேஷ்போர்ட் மாதிரி சிமிலராக ஆயிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரே இடத்துல எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ண தான் ரொம்ப 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 பிடிக்கும். ஓகே, இது இந்த மாதிரி தான் நீங்கள் டெம்ப்ளேட் மாதிரி அழகாக க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து எப்படி நோஷனை பக்காவாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு என்னோட நோஷன் ஆல்ரெடி இருக்கிற நோஷனில் போய் செஞ்சு காட்டப்படும். ஆக்சுவலாக கைஸ், இந்த நோஷன் வந்து நம்ம வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ கிராஸ் பிளாட்ஃபார்ம், நான் சொன்னேன் இல்லையா, கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் ஃப்ரீ. அதாச்சும் இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் ட்ராக் பண்ணுறீங்கன்னா அப்போ மட்டும்தான் இந்த நோஷனுக்கு வந்து நம்ம பே பண்ணணும். மற்றபடி கம்ப்ளீட் ஃப்ரீ. ஆக்சுவலாக நான் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது எக்கச்சக்கமான டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். வேணா சர்ச் பண்ணி பாருங்க, நோஷன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக வரும். பட் அது எதுவுமே எனக்கு செட் ஆகலை. இதில் இருக்க எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே எனக்கு செட் ஆகலை. கிளிக்கப் ட்ரை பண்ணேன், அது பார்க்க ஒரு மாதிரியா இருக்குது. கூகுள் கீப் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன், அது சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் எங்கே ஒரு சிலதெல்லாம் காணும், நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் இதில் காணவே காணும். பட் அதை விட எது பெஸ்ட்டுனா நோஷன் தான் பெஸ்ட்டு. ஸோ நோஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டேப்ஸ் மாதிரி இருக்கா. இதில் வந்து இதுதான் என்னோட ஒரே டேப். இதை டெலிட் பண்ணிங்கன்னா என்னோட எல்லாமே போயிடும். பட் நான் ஏன் டெலிட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். நான் இதை கிளிக் பண்ணுறேன், உங்களுக்கு ரைட் சைடில் என்னோட ஃபுல் டேஷ்போர்டையும் காட்டுறேன். ஓகே, இது எல்லாத்தையும் காட்டுறதுக்கு முன்னாடி நோஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் காட்டிடுறேன். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது இல்லையா, அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் வரும். நீங்கள் இந்த நோஷனை இன்னொருத்தங்களை இன்வைட் பண்ணி 2 பேரும் கொலாபரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் மெம்பர்ஸ் இருக்குது, கொடுத்தீங்கன்னா அந்த பர்சன் யாரோ அவங்களோட இமெயிலையோ நேமையோ சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வருவாங்க. அவங்கள இன்வைட் பண்ணி நீங்கள் 2 பேரும் நோஷன் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குரூப்ஸாக யூஸ் பண்ணலாம். குரூப்பை யூஸ் பண்ணணும்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். அதாச்சும் டீம் மெம்பர்ஸாக யூஸ் பண்ணுறீங்க ஒரு ப்ராஜெக்ட்லன்னா ட்ராக் பண்ணுறதுக்கெல்லாம் இது தான் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் மை அக்கௌண்ட் செக்ஷனில் போனீங்கன்னா நேமு, இமெயில், பாஸ்வேர்டு, 2 ஸ்டெப் அத்தன்டிகேஷன் நம்ம எனேபிள் பண்ணாது இருக்கும். பட் சீக்கிரம் எனேபிள் பண்ணிடுவேன். இது மாதிரி எல்லாம் இருக்கும். மை செட்டிங்கில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. செக்யூரிட்டி இந்த மாதிரி நிறைய இருக்கும். இங்கே நோஷனில் டொமைன் நேம்னு இருக்கும். அதாச்சும் இங்கே பார்த்தீங்களா மேலே பாருங்கள், இது நான் ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன். notion.so/itsakabron இருக்கு இல்லையா, அதுதான் டொமைன் அப்படின்னு அது சொல்லுது. அதாச்சும் இந்த டொமைன் வந்து ஒரு டொமைனில் ஒரு பேர் தான் இருக்கும். இது என்னோட யூடியூப் சேனலுக்கான அந்த யூசர் நேம்ன்றதுனால எல்லாத்தையும் காமனாக இதை தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நோஷன் வந்து ஆட்டோமேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நோஷன் கேலண்டர் நான் இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்ல, அதை இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. கூகுள் டிரைவை லிங்க் பண்ணியிருக்கேன், ஸ்லாக் லிங்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கனெக்ஷன் இதில் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. நான் உங்களுக்கு பேசிக்காக அழகாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இப்போதைக்கு இது க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ டாக்குமெண்ட்டை ஒரு கிளிக்கில் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வேறு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுறேன். ஆட் பேஜ் பண்ணிக்கலாம், நியூ பேஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக நோஷன் வந்து ஒரு கேலண்டர் ஆப் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே கேலண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதுதான் நோஷன் கேலண்டர். இது சிமிலராக கூகுள் கேலண்டர் மாதிரி தான் இருக்குது. நான் மோஸ்ட்லி நோஷன் கேலண்டரை யூஸ் பண்ண மாட்டேன். நான் எப்பயுமே கூகுள் கேலண்டர் தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், நோஷன் கேலண்டரும் நல்லா தான் இருக்குது. வீக்கை வந்து நம்ம மந்தாக மாற்றி பார்ப்போம். சிமிலர் டு கூகுள் கேலண்டர்.
எனக்கு நோஷன் கேலண்டரில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஓகே, நோஷன் கேலண்டர் யாருக்காச்சும் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, காட்டிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் இருக்குன்னா இதுலேயே இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா டெம்ப்ளேட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே தான் ரியலான மேஜிக்கே இருக்குது. எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் நம்மளுக்காக ஆல்ரெடி ப்ரீமேடடாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டு-டூ லிஸ்ட் மாதிரி நீங்கள் ஏதாச்சும் டு-டூ லிஸ்ட்டை மேக் பண்ணிவிட்டு இந்த டு-டூ லிஸ்ட் வந்து முடிஞ்சின்னு டிக் பண்ணிக்கலாம், ப்ராக்ரஸில் இருக்குன்னு டிக் பண்ணிக்கலாம், இல்லை இந்த அசைன்மெண்ட்டை யாருக்காச்சும் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்கள் டீம்மேட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அசைன் பண்ணிக்கலாம், இந்த இதில் காட்டுற மாதிரி. இது நான் யூஸ் பண்ணி பார்த்தா எனக்கு இது இப்போதைக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, அதனால் இது யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நான் டாஸ்க்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபோனில் ஒரு ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், டாஸ்கிட்டோ அப்படின்ற ஒரு ஆப்பு, கம்ப்ளீட் ஃப்ரீ தான். அதனால் நான் நோஷனுக்கு வந்து இந்த டு-டூ லிஸ்ட்காக யூஸ் பண்ணுறதில்ல, பட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்டை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். சேம் லைக் தட், நீங்கள் வந்து ஏதாச்சும் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை நீங்கள் எங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இந்த கெட் டெம்ப்ளேட்டை கொடுத்து இதை யூஸ் பண்ணி காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா கெட் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் எக்கச்சக்கமான வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து ஆட் நியூ டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்கில் மை என்ன சோஷியல் மீடியா ப்ராஜெக்ட்னா நான் சொல்கிறேன். இப்போதைக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு அது கொடுக்குறேன். இப்போ இதோட ஸ்டேட்டஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, இந்த ஸ்டேட்டஸ் நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம எந்த ப்ராக்ரஸை வேணால் வச்சுக்கலாம். இன் ப்ராக்ரஸ் கொடுத்துட்டு அசைன் யாரை வேணால் கொடுத்துக்கலாம். நம்ம டீம் மெம்பர்ஸில் வந்து வெல்கம் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே நிறைய பேர் காட்டும். பட் இப்போதைக்கு அசைனி வந்து யாராச்சும் வேணால் இந்த ப்ராஜெக்ட் இவர் தான் செய்யணும், அதாச்சும் வீடியோ வந்து இவர் எடிட் பண்ணணும், தம்ப்நெயிலை வந்து இவர் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா வந்து இந்த ப்ராஜெக்டோட சேல்ஸ் இவர் பண்ணணும், இவர் வந்து இதை பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுவாங்க. டியூ டேட் இதை வந்து என்னைக்குள்ளே முடிச்சாங்கன்னா ஏப்ரல் 16 முடிச்சிருப்பா, அதுதான் எண்டு டேட் அப்படின்ட்டு நான் செட் பண்ணி விட்டுருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஹை ப்ரியாரிட்டி டாஸ்க்காக, லோ ப்ரியாரிட்டியாக, மீடியம் போடலாம். இது வந்து நம்ம வந்து மீடியம் ப்ரியாரிட்டி டாஸ்க் வைக்கலாம், அதை பற்றி ஒரு சும்மா லைட்டாக எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டெம்ப்ளேட்ஸை வேறு லெவலில் யூஸ் பண்ணிக்கலாம். உட்காந்து இதெல்லாம் டிசைன் பண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆகும். டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணுறேன், இன்னும் என்ன டெம்ப்ளேட் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி டாஸ்க்கு பண்ணுறது, அதுக்கப்புறம் மீட்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண அது வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய டெம்ப்ளேட்ஸ் இதில் இருக்குது. சிஆர்எம் ட்ராக்கர் கூட இதில் இருக்குது பாருங்கள். உங்களோட கஸ்டமர்ஸ் லீட்ஸ் எல்லாம் எடுத்து இதில் போட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஜேர்னல் கூட இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஜேர்னல் பண்ணணும்னா இந்த ஜேர்னலை இன்றைக்கி பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ண, இந்த டைமுக்கு இதை பண்ணேன் அப்படின்ட்டு ஜேர்னல் பண்ணிக்கலாம். ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் நியூஸ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து ஸ்கூலுக்கு தேவையான ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதாச்சும் அசைன்மெண்ட்டு, ரெஷ்யூமு, கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி நம்மளுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த பர்சனல், இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த இதில் இருக்கிற டெம்ப்ளேட் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராஜெக்ட்னா இவ்வளோ நேரம் பார்த்தது தான். இப்போ நீங்கள் பர்சனல் கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதில் பர்சனல் ஹோம் தான் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இருங்க நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். F11 நம்ம டெய்லி ஹேபிட்டு, மூவி என்ன பார்த்தோம், ரெசிபி, நோட்ஸு, நம்மளோட பட்ஜெட்டு, ட்ராவல் பண்ணுறது, ரீடிங் லிஸ்ட்டு, இயர்லி கோல், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் எனக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் போட்டு என்னோட டேஷ்போர்டு உங்களுக்கு காட்டினேன், அது பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரீடிங் லிஸ்ட், ஏதாச்சும் புக்ஸ்லாம் லேர்ன் பண்ணுறேன்னா இது இந்த மாதிரி லிஸ்ட்டாக போட்டு வச்சுப்பாங்க. இந்த புக்கு இது படித்தேன், இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. பட் எனக்கு தேவையான மாதிரி நான் வேறு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பேன். உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஹேபிட் ட்ராக்கர், ஹேபிட்டை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த ஹேபிட் ஜேர்னல் பண்ண டிக், ரன்னிங் டிக், இந்த மாதிரி டெய்லி, எவ்ரி வீக், எவ்ரி மந்த் நீங்கள் வந்து ஹேபிட்டெல்லாம் போட்டு வச்சு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பர்சனலில் போனீங்கன்னா எக்கச்சக்கமான இஷ்யூ இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம இதுலேருந்து வெளியே வருவோம். என்னோட டேஷ்போர்டுக்கு வருவோம். உங்களுக்கு வந்து நோஷன் வந்து என்ன பண்ணணும், அதில் இருக்கிற ஷார்ட்கட்ஸு, பேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து அதில் எப்படி நோட்ஸ் எடுக்கிறது எல்லாத்தையும் காட்டிட்டேன். இப்போ என்னோட ஓவரால் டேஷ்போர்டு அழகாக உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அண்ட் ஐடியாஸ் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டாக போட்டு வச்சிருக்கேன். அதாச்சும் எனக்கு ஏதாச்சும் ஐடியா வருது, ஏதாச்சும் பிளான் இருக்குன்னா அதை தூக்கி இதில் தான் ஃபர்ஸ்ட் போடுவேன். இப்போ மோஸ்ட்லி இதை வந்து அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல, பட் இதுதான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ஏதாச்சும் ஐடியா வருதுன்னா இதில் தான் தூக்கி போட்டு வச்சுட்டு இருந்தேன். பட் இப்போதைக்கு வந்து நான் வந்து நோஷனை வந்து ஐடியாஸ் நோட் பண்ணுறதுக்கு கூகுள் கீப் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதனால் இதில் வந்து நான் அவ்வளோவா எடுத்து அவ்வளோவா போகிறதில்ல. பட் ஃப்யூச்சரில் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டு யூனா இதெல்லாம் எனக்கு சேலஞ்சஸ், இதெல்லாம் கண்டிப்பாக நான் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு சில விஷயத்தை போட்டு வச்சுருப்பேன். அதை இங்கே போட்டிருக்கேன். ப்ரொடக்டிவிட்டிக்காக நான் ஒரு சில டூல்ஸ், ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். நான் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு
நான் நினைக்கிறதெல்லாம் இதில் போட்டு வச்சுருப்பேன். இதில் இருக்கிறத தான் ஃபாலோ பண்ணுவேன். இது அடுத்து இயர்லி கோல். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இயர் ஸ்டார்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஜனவரி 14 15 இயர்லி கோல்ன்ட்டு. இங்கே என்னென்ன நோட் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே இயர்லி கோல். இந்த இயர்லி கோலெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவேன்னா இதை வந்து டிக் பண்ணிடுவேன். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா அது டிக் பண்ணிடுவேன். பட் இப்போதைக்கு இதில் வெரி லெஸ்ஸாக தான் கம்ப்ளீட்டெல்லாம் பண்ணாத வச்சுருக்கேன். பட் இதெல்லாம் நம்ம இந்த இயர்லி கோல் எடுத்து பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சிடும். இதுதான் நம்மளோட ஐடியாஸ், பிளான்ஸ். ஓகேவா? இப்போ இயர்லி கோலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி டிக் பண்ணுற மாதிரி முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அழகாக நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்தால் தான் என்னோடய ஃபேவரட் செஷன். ரைட் சைடில் பாருங்கள், ஐ லைக் டு ப்ளஸ் மணி. அதாச்சும் அது வந்து கொஞ்சம் மணி ஜென்ரேட் ஆகணும். எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா பார்த்தா இந்த விஷயங்கள்லாம் தான். நான் யூடியூப்பில் ஃபர்ஸ்ட் போகிறேன். இதுதான் நான் மோஸ்ட்லி நோஷன் வந்தாலே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த யூடியூப் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்டென்ட் ஐடியாஸ் போட்டு வச்சுருப்பேன். அதாச்சும் எனக்கு இந்த வீடியோலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து இதில் போட்டுருவேன். ஒன்ஸ் அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டேன்னா இது வந்து டெலீட் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்போதைக்கு எது என்னோட லிஸ்ட்டில் இருக்குன்னா பெஸ்ட்டு ஜாப் அப்ளைங் பிளாட்ஃபார்ம் பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் லிங்க்டின்லேருந்து எப்படி உங்களோட ஜாப் கெட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன்று போட்டு வச்சுருக்கேன். நோஷன் கம்ப்ளீட் டுட்டோரியல் இந்த வீடியோ தான். இது முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு டிக் மார்க் மாதிரி போட்டுருவேன். டிக் இப்படி போட்டுடலான்னு இருக்கு. இனிமேல் டெலீட் பண்ணுறதுக்குள்ளே இந்த மாதிரி போட்டுங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் உட்காந்து டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, தட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா கான்டென்ட் டு மேக்னு இருக்கு இல்லையா, இதுதான் பக்காவான ஒரு பிளேஸ். பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன கான்டென்ட் மேக் பண்ணணும் அதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் இந்த இடத்துல தான் எடுப்பேன். அந்த இடத்துல நோட் பண்ணுவேன், இந்த இடத்துல வந்து ஸ்கிரிப்ட் எடுப்பேன். பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கும், போயிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா எப்படி ஒரு ஸ்டன்னிங்கான லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த பேஜில் போட்டு வச்சுருப்பேன். இதுதான் என்னோட ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டை பார்த்து தான் நான் பேசுவேன். இந்த ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் ஒரு 2 ஹவர்ஸோ 1 ஹவரோ கண்டிப்பாக எடுத்துரும். ஃபுல்லாக நான் வீடியோ பேசுகிறதெல்லாம் முன்னால் பார்த்து அது பின்னால் இருக்கிற லேப்டாப்பில் இப்படி வச்சுருவேன், பார்த்து பேசிகிட்டு இருப்பேன். இல்லைனா வந்து நான் வந்து ஒரு இன்னொரு இடத்துல நான் அது என்னோட டெலகிராமில் போட்டு வச்சுருப்பேன், வாய்ஸ் நோட்ஸ் தான், அதில் எடுத்து பேசிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கும் பாருங்கள். எவ்ரி திங் நான் என்ன பேசணுமோ எல்லாத்தையும் நோட்ஸாக எடுத்துருவேன். பார்க்கவே பர்சனல் ஃபினான்ஸ் புக்காக ஒரு வீடியோ எடுத்தேன். இதுதான் என்னோட கம்ப்ளீட் யூடியூப் ஸ்கிரிப்ட். இந்த இடத்துல தான் நான் ஆட்டோமேட் பண்ணி எல்லா ஸ்கிரிப்டையும் எடுத்து வச்சுருப்பேன். ஓகே, நான் மோஸ்ட்லி நோஷன் யூஸ் பண்ணுறது யூடியூப்காக தான். இந்த மாதிரி என்னோட ஸ்கிரிப்ட் ஒரு இடத்துலையும் என்னோட ஐடியாஸ் ஒரு இடத்துல போட்டிருப்பேன். அது இல்லாமல் ஒரு சில விஷயம் வந்து யூடியூபோட அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்ப்பேன், இந்த வீடியோ மேக் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் இங்கே நோட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா மறந்துடுவோன்றதுனால ஒரு சில விஷயம் தான் இருக்கும், அதனால் தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் அவர் டாபிக்னு ஒன்று போட்டுருவேன். ஆக்சுவலாக இங்கே இருக்குல்லையே ஒரு சில டாபிக், மணி, சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட், ரிச் ஆகிறது, சைடு இன்கம், பிஸ்னஸ், ஆப்ஸ், வெப்சைட், ப்ரொடக்டிவிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட், கரியர், ஜாப், ட்ராவல், விளாக், புக்ஸ், பாட்காஸ்ட், ஆடியோ புக், லேர்னிங்ஸ், இது மட்டும் தான் நம்மளோட டாபிக். இதை தாண்டி நான் மோஸ்ட்லி எந்த வீடியோவும் பண்ணியிருக்க மாட்டேன். என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளோட டாபிக். இதில் இருக்கிற விஷயத்தை தான் நான் கவர் பண்ணி ஃபுல் வீடியோஸும் மேக் பண்ணியிருப்பேன். திஸ் இஸ் ஒன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பேசிவ்னு இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து பேசிவ் வந்து நான் அவ்வளோவா ஒர்க் பண்ணுறதில்ல. இப்போதைக்கு என்னோட பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் பார்த்தா யூடியூப் தான். ஸோ அதனால் பேசிவ் இருக்காது. மணி இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. இண்டெக்ஸ் ஃபண்டில் என்னென்ன இண்டெக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு எடுத்து போட்டு வச்சேன். பட் நான் மோஸ்ட்லி இதையும் யூஸ் பண்ண மாட்டேன். பிஸ்னஸ் இது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னோடய பிஸ்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இந்த டாக்குமெண்ட்டில் போட்டிருப்பேன். நான் ரிசர்ச் பண்ணதெல்லாம் இதில் போட்டு வச்சுருப்பேன். என்னோடய பிஸ்னஸ்க்கான ஐடியா இதில் போட்டிருப்பேன். இது என்ன தெரிஞ்சுக்கணும், ஓகே எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் போட்டிருப்பேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் எனக்குன்னு இருக்கிற ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு வச்சுருப்பேன். பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணன்றதுக்காக அது கொஞ்சம் இப்போதைக்கு போயிடும். அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட்டாக இருக்கிறது என்னென்னா புக்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய புக்ஸ் போட்டு வச்சுருப்பேன். பட் வந்து தேவையில்லாத புக்ஸ் எல்லாம் நானே ரிமூவ் பண்ணிட்டேன். எது படித்தேன், எது படிச்சுட்டு இருக்கணும் அதை மட்டும் எடுத்து போட்டு வச்சுட்டுருக்கேன். இது என்னோட புக் லிஸ்ட். அதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இந்த 4 hour ஒர்க்குக்கு கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஐக்கன் பதிலாக எப்படி இந்த ஃபோட்டோ வச்சுன்னா இப்போ அதுவே கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணி கஸ்டம்னு போனீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம். ஈஸியாக பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கலாம். F1 F11 இப்போ வந்து இந்த 4 hour ஒர்க் வீக் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இமேஜஸ் வரும் இல்லையா, இந்த இமேஜஸை நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் இங்கே அப்லோடில் கொடுத்தீங்கன்னா
அந்த இமேஜ் வந்து அப்லோட் ஆயிரும். இவ்வளோ தான் முடிஞ்ச வேலை. ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கலாம். நான் பேக்ரவுண்ட் கவர் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன், அதை பார்க்க அவ்வளோவா இருக்காது. இந்த 4 hour work week அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்டேன். அதோட புக்கோட சம்மரி, அந்த புக்கு என்ன பற்றியது, 9 to 5 ஜாப்லேருந்து வெளியே போகணும், எங்கே வேணால் லீவ் பண்ணி ஜாலியாக இருக்கணும், நியூ ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த புக்கை படிக்கும்போது என்னென்ன விஷயம் கற்றுக்கிட்டனோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே போட்டு வச்சிருப்பேன். டீல் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, டெஃபைன், எலிமினேட், ஆட்டோமேட், லிபரேட் அப்படின்ட்டு நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. நான் கற்றுக்கிட்ட விஷயம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நோட்ஸ் தான் அழகாக எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு சாப்டராக போயிட்டே இருக்கும். இட்ஸ் வெரி நைஸ் பிளேஸ். நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னா, அந்த மாதிரி புக்ஸ்லாம் நோட்ஸ் எடுக்கணும்னா நோஷன் வந்துருங்க, வேறு எங்கேயும் போயிடாதீங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நான் நிறைய புக்ஸ் வந்து எடுத்து போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறது, லேர்ன் பண்ண போகிறது அப்படின்னு நிறைய இருக்குது. இன்னும் நிறைய புக்ஸ் இருக்குது. இன் ரீடிங் லிஸ்ட்டில் நிறைய புக்ஸை வச்சுருக்கேன். இப்போதைக்கு அது தேவையில்ல. அடுத்தது வந்து பாட்காஸ்ட் நான் கேட்பேன். ஆக்சுவலாக இதில் மோஸ்ட்லி நோட்ஸ் எடுக்க மாட்டேன். நான் வந்து கூகுள் கீப்பில் மோஸ்ட்லி நோட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் மோர் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ். அதுக்கப்புறம் இன்னும் நோஷன் எப்படி நான் பக்கா யூஸ் பண்ணுவேன்னா, இங்கே ஸ்கில்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதுதான் நான் என் ஜாப் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த இடத்துல போட்டு வச்சுருவேன். கூகுள் ஆட்ஸில் என்ன கற்றுக்கிட்டேன், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டில் என்ன கற்றுக்கிட்டேன், லிங்க்டின்ல என்ன கற்றுக்கிட்டேன், அது மட்டும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்ல என்னென்னலாம் இருக்குது அதை பற்றி ஒரு ரிசர்ச், காப்பி ரைட்டிங்கில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சுருப்பேன். கூகுள் ஆட்ஸ்குள்ளே போனீங்கன்னா யூடியூப் கோர்ஸ் ஒன்று பண்ணேன், ரியல் டைமாக நான் என்ன ஒர்க் பண்ணேன் அது எல்லாத்தையும் போட்டிருப்பேன். இந்த யூடியூப் கோர்ஸ்குள்ளே போனீங்கன்னா எக்கச்சக்கமாக இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன். ஆச்சு இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒன்று இருக்கும். நான் அந்த யூடியூப் சேனலில் அந்த கம்ப்ளீட் கோர்ஸையும் இங்கே வந்து நோட்ஸாக எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றா வரும், நிறைய விஷயம் வரும். நீங்கள் இது வந்து நிறைய சப் நோட்ஸாக போயிட்டே இருக்கும். லேண்டிங் பேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் இப்படின்ட்டு ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் ஏதாச்சும் லேர்ன் பண்ணுறீங்க, அந்த நோட்ஸ் இருக்குன்னா உட்காந்து இந்த இடத்துல ஒரு நோட்ஸை போட்டு வச்சிங்கன்னா எப்போ வேணால் நான் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். கூகுள் ஆட்ஸில் என்ன டவுட் இருக்குனாலும் வந்து இதில் தான் பார்ப்பேன். ஓகேவா? இன்னொரு கோர்ஸ் பண்ணேன். அதாச்சும் இவரோட கோர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே ஒருத்தர் இருக்காரு இல்லையா, ஆனால் அவரோட கோர்ஸ் வந்து யூடியூப்லேயே பெய்டு அப்படின்ட்டாரு. நான் கொஞ்சம் நேரம் படித்தேன், அதுக்கப்புறம் ரிமைனிங் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரியல் டைமாக நான் எங்கே ஒர்க் பண்ணேன், எந்த ப்ராஜெக்டில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணேன்னா அதை எடுத்து இங்கே போட்டு வச்சுருவேன். ஓகே, கால் வருது மக்களே. அதுக்கப்புறம் ஸ்கில்ஸில் போனோம் இல்லையா, இப்போ உங்களுக்கு இப்போது ஆக்சுவலாக சோஷியல் மீடியா மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்த எஸ்எம்எம் கிளிக் பண்ணால் அதில் எக்கச்சக்கமான விஷயம் வரும். நான் எஸ்எம்எம்மே டெய்லி என்ன டாஸ்க் செய்ய போகிறேன் அப்படின்றத இதில் போட்டு வச்சுருவேன். அதாச்சும் இதெல்லாம் இப்போ இந்த ஒர்க் வந்து தேவைன்னா எடுத்து இங்கே போட்டுருவேன். ஆச்சு இந்த ஒர்க் நாட் ஸ்டார்டட். அடுத்தது ப்ராக்ரஸில் இருக்குன்னா இந்த ஒர்க்கெல்லாம் ப்ராக்ரஸில் இருக்குது, இல்லைனா இந்த ஒர்க்கெல்லாம் டன் இருக்குது இல்லையா, இதெல்லாம் டன் முடிச்சிட்டேன் அப்படின்றதான விஷயம். இது கொஞ்சம் முக்கியமான விஷயம், அதனால் வெளியே வந்துடுறேன். அடுத்து வந்து யாரெல்லாம் என்னோட கிளைண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து என்னோட கம்ப்ளீட் கிளைண்ட்டோட லிஸ்ட் இருக்கும். அதாச்சும் என்னோட கம்பெனி கம்ப்ளீட் கிளைண்ட்டோட லிஸ்ட். அதுக்கப்புறம் எஸ்எம்எம்ல இதெல்லாம் கொஞ்சம், அதுக்கப்புறம் எஸ்எம்எம்ல என்ன கற்றுக்கிட்டேன், க்ரெடென்ஷியல்ஸ், எஸ்எம்எம்ல கான்டென்ட் கேலண்டர், கேம்பெயின் ரிப்போர்ட், அதாச்சும் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுவோம் இல்லையா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் அந்த ரிசல்ட்ஸு, மிஸ்செலேனியஸாக ஒரு சிலதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். இதெல்லாம் ரொம்ப குரூஷியல். அடுத்தது நான் எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுறேன் இல்லையா, அந்த எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே, இதெல்லாம் கம்ப்ளீட் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்பேன். இப்போதைக்கு இது வந்து வெளியே வந்துடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் டூல்ஸ்னால் எந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தா நோஷனோட ஷார்ட்கட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் இதில் போட்டிருப்பேன். Ctrl+Shift+5 இதெல்லாம் பண்ணுங்கன்னா என்ன மாதிரி வரும் அப்படின்ட்டு டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு, வெப்பேஜ் ஏதாச்சும் சேவ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். Ctrl+P எழுத்துனீங்கன்னா சர்ச் வரும். அதாச்சும் எஸ்எம்எம் சர்ச் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அதுக்குள்ளே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் நம்ம பண்ணிக்கலாம். இவ்வளோதான். மோஸ்ட்லி நோஷனை வந்து இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். எக்கச்சக்கமான விஷயத்த ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணணும். உங்களோட ஐடியா, பிளான்ஸ், கோல்ஸ், அதுக்கப்புறம் கற்றுக்க போகிறது, உங்களோட ப்ராஜெக்ட், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்கள் நோஷனில் மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக நான் நோஷனை வெரி பேசிக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங்காக போயிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 40 minutes ஆச்சு போயிருக்கோம். நான் நோஷன் எப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எப்படி நான் எனக்கு தேவையான விஷயத்தை மட்டும்
நோஷனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நோஷனில் இன்னும் எக்கச்சக்கமான விஷயம் பண்ணலாம். டேட்டா பேஸ் பண்ணலாம், கோல் ட்ராக் பண்ணலாம், அப்படி இப்படி நிறைய பண்ணுவாங்க. எனக்கு எதுக்கு நோஷன் வேணுமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி காட்டினேன். நீங்கள் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ஒரே இடத்துல அலைன் பண்ணிக்கலாம், பேஜுக்குள்ளே பேஜு, புல்லட்டு, நோட்ஸு, அப்படி இப்படி இன்னும் எக்கச்சக்கமான விஷயம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நோஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங்காக தான் போயிடுச்சு. ஆக்சுவலாக நோஷன் பார்ட் 2 அப்படின்ற வீடியோ கண்டிப்பாக வரும். எப்போ வரும்னு தெரியாது. இப்போதைக்கு நான் எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்றதை உங்களுக்கு காட்டிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட நேம் வந்து ஏகே. இதுதான் என்னோட நோஷன் அந்த ப்ரொடக்டிவிட்டி டூல். நான் ஆக்சுவலாக நோஷன் அடுத்து கூகுள் கீப் இது ரெண்டு தான் பக்காவாக யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். கூகுள் கீப்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். என்னோட ப்ரொடக்டிவிட்டியில் மோஸ்ட்லி நோஷன் இருக்கும், கூகுள் கீப் இருக்கும். இது ரெண்டும் இல்லாமல் இருக்காது. ஏன்னா ரெண்டுமே ஈஸி, பவர்ஃபுல், ஃப்ரீ, கிராஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாமே இருக்குது. ஓகே, இதுதான் இந்த வீடியோ சொல்ல வந்தேன். நோஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி எண்ட் வர வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வெரி எண்ட் வர பார்த்தேன் ப்ரோ அப்படின்ட்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட நேம் வந்து ஏகே.